இன்னைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி வந்து நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அதே ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு. நேற்று எஸ்டர்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 800ல் இருந்து 675 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் இன்றைக்கி இருக்க போகுதுன்றது நாளைக்கு இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு புல்லிஷான டேல தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு ஒரு பெரிய புல்லிஷான டேவாக இல்லைனாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கை தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. 740 வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு. பட் ஆனால் 740லேருந்து 725 வந்து க்ளோஸ் ஆனது வந்து ஒரு பெரிய வீக்னஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் டூ க்ரீன் கேண்டல்ஸ் வந்திருக்கிறதுமே ஒரு நல்ல இதுன்றதை தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இன்றைக்கோட எக்ஸ்பைரியோட இது பார்த்துருந்தீங்க, ட்ரேடிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டி எக்ஸ்பைரியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை. இன்னொரு டோட்டல் பொசிஷன்ஸுமே சென்செக்ஸில் தான் இருந்துச்சு. சென்செக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு 1.58 லேக் கெயின் பண்ணியிருக்கோம். இது இந்த அக்கௌண்ட் சைஸ்க்கு வந்து 0.15% கெயின், 0.16% கெயின். அண்ட் ஹோல்டிங்ஸில் நம்ம வந்து ஒரு 0.24 அந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி இன்னையோட டே வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனி வேறு ஒன்று 1 லேக் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இன்னையோட டேவோட லூசிங். இன்ட்ராடேயில் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு வீக்னஸை ஷோ பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஜோனுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு போனாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு திருப்பியும் வந்து ஒரு புல் சென்டிமெண்ட் கொண்டு வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி திருப்பி உள்ளே வந்துட்டாங்க. திருப்பி ஒரு இடத்துல நம்மளோட லைனை பிரேக் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக பிரேக் ஆகி அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகலை. திருப்பியும் வந்து மார்க்கெட் அதே ஜோனுக்கு வந்துட்டு நம்மளோட ஜோன்லேயே வந்து ட்ரேட் ஆகி எண்டோ ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ட்ரெண்டு வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த ஜோனுன்றதான் நான் வந்து நேற்று ட்ரா பண்ணியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் நேற்று யாருனா வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து க்ளோசிங் ப்ரெடிட் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அதோட சென்டரில் தான் இன்னையோட க்ளோசிங்ன்றது வந்திருக்கு. அண்ட் நாளைக்கோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக வந்து ஒரு புல் சென்டிமெண்ட்டில் இல்லை. இந்த ஜோனை வந்து மார்க்கெட்ஸ் திருப்பி பிரேக் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் ஒன்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணியே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறபடி எக்ஸ்பைரியோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா அடுத்த 2 கன்சிக்யூட்டிவ் டேஸில் மார்க்கெட் திருப்பி இப்போ என்னென்னா வந்து நமக்கு டியூஸ்டேவும் எக்ஸ்பைரி இருக்குது, தேர்ஸ்டேவும் எக்ஸ்பைரிஸ் இருக்குது. 2 எக்ஸ்பைரிஸ் இருக்குது. டியூஸ்டே மேக் பண்ண ஹையை சப்போஸ் மார்க்கெட் வந்து வெனஸ்டே பிரேக் பண்ணலை, தேர்ஸ்டேவும் பிரேக் பண்ணலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பியர் சென்டிமெண்ட்களில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் டியூஸ்டே மேக் பண்ண ஹையை வெனஸ்டே பிரேக் பண்ணி தேர்ஸ்டே ஃபாலோ ஆகிடுச்சுன்னா அது ஒரு ரிட்டர்ன் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணுறப்ப வந்து இது பண்ண முடியும். நம்மளோட வீடியோஸ்லையும் அதை பற்றி நான் ரெகுலராக சொல்லுவேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னியோட டே பார்த்திங்கன்னா வந்து ஒரு வி ஷேப்பான மூவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல வாலட்டாலிட்டியுமே நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து பெருசாக மூவ்மெண்ட் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 0.7%ன்றது இன்றைக்கி டேவோட லோவில் வந்து ஹைக்கான இது. பட் ஆனால் மூமெண்ட்டுன்றது. பட் ஆனால் நம்மளோட ப்ரீமியம்ஸே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக்கு வந்து 106 அப்படின்ற இதில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 90 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடுச்சு. அதில் 75% ஆஃப் த ப்ரீமியம் என்ன இருந்துச்சோ அதை வந்து 90% ஆஃப் இது வந்து அப்பயே நடந்துச்சு. ஸோ 75%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 ப்ரீமியமில் 150 பாயிண்ட்ஸ் நம்ம மூவ் ஆகிருந்தோம். அதனால தான் இது வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டியான டேன்னு நம்ம சொல்கிறோம். ப்ரீமியம்ஸ் இருக்கிறத விட பயங்கரமான வாலட்டாலிட்டியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து யாரெல்லாம் நிஃப்டி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமான டேவாக இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ஒரு புல் சென்டிமெண்ட்டும் எதுவுமே காமிக்கல. இன்றைக்கி பெருசாக ரிசல்ட்ஸும் எதுவுமே கிடையாது. அண்டு கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் 20-30 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இன்னியோட இது காமிச்சிட்ருக்கு. ஓவர் நைட் சென்டிமெண்ட் எதுவும் வந்து ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆகி வரதுக்கான சான்சஸ் இல்லை. இன்னொருலஸ் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராத வரைக்கும். ஸோ மேஜர் நியூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் அண்ட் யூஎஸ்க்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அந்த சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் வராத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெரிய மார்க்கெட் மூமெண்ட்டோ ஒரு மார்க்கெட் பேஸ் பண்ண நியூஸோ இன்றைக்கி ராத்திரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அண்டு கோல்டன் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு
ஒரு செல் ஆஃபை பார்த்துருந்து ஒரு பூமுக்கு அப்புறமா ஒரு பர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலி. அதுக்கப்புறமா வந்து சில்வர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ திருப்பியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து சில்வர் இன்னும் மேக் பண்ணவும் அட்டெம்ப்ட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரேலியோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையோ நீங்கள் வந்து இங்கேருந்து எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த லோவுன்றதை நீங்கள் வந்து ட்ராக்காக வச்சுக்கலாம். நான் சொல்கிற லோன்றது இந்த லோ 69ன்ற பேஸை வந்து சில்வர் ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் வந்து செல் ஆஃப் இன்னும் ப்ரூட்டலாகவே இருக்கும். மேபி $50 ஒரு 45 நம்ம ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து தான் இந்த ரேலியை பார்த்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் 70% வந்து திருப்பி போய் தொட்டுட்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேஸை வந்து அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண மாட்டாங்கன்றதை நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல் ஆஃப்க்கு ரெடி ஆகிக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல் எந்த ஓவர் நெட்டிவன்ஸும் இல்லை. சென்செக்ஸ் தான் இதோட அடுத்த எக்ஸ்பைரி. நம்ம ஓவரால் வீக்கோட வியூ வந்து திருப்பி புல்லிஷாக தான் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி டேவோட க்ளோசிங்கோட மேலே ஓப்பன் ஆகாத வரைக்கும் நம்ம புல்லிஷான ட்ரேட்ஸை தான் கண்டினியூ பண்ணுவோம். சப்போஸ் இல்லை நம்மளோட க்ளோசிங் வந்து இன்றைக்கி டேவோட ஹையோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரல் பேஸ்டாக மூவ் ஆக ஆரம்பிப்போம். அதையும் லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு, இன்னியோட லோவையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து பேரிஷாக கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த வீக்கோட ட்ரேடோட ஐடியா. ஸோ இப்படி தான் எங்களோட ட்ரேடிங் ஃபார்மேட் இருக்க போகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.